பொதுவாகவே அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்காம போயிடும். மக்கள் என்ன சொன்னாலும் சரி, அதிகாரம் அதை மதிக்காமல் போயிடும். இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு ராஜாவுக்கு காதே இல்லாமல் போயிடுச்சு. காலங்காலமாக இந்த ராஜாக்கள் மக்கள் சொல்கிறத கேட்காமலே போயிட்டாங்க. அதனால் அவங்க பரம்பரைக்கு காதுகள் இல்லாமல் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதுகள் இல்லாததுனால அவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் சொல்கிற விஷயத்துக்கு யாருமே எதிர்த்து பேச முடியாது. அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சீட்டுலேயோ இல்லை பலகையிலையோ எழுதி தான் காட்டுவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு சமயம் அந்த காது இல்லாத ராஜாவுக்கு ஒரு யோசனை ஒன்று வராது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே கை கால்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த முதுகை மட்டும் யாருமே பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த முதுகை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? பேசாமல் எல்லாரோடைய முதுகையுமே உரித்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியாவை அங்கே இருக்கிற அமைச்சர்கள்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்களுமே ஆமாம் அண்ணா, நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொன்னது போலவே நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே முதுகை உரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு. உடனே கஜானாவில் இருந்து நிறைய செல்வங்களை அதுக்காக ஒதுக்குறாரு. இப்போது பிரத்யேகமான நிறைய ஆயுதங்களை வாங்குகிறாங்க, ஆட்களெல்லாம் நியமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து அங்கே நாட்டில் இருக்கிற எல்லா மக்களோட முதுகுகளை உரிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே ஒரு மனிதனோட முதுகை அவங்களால ரிமூவ் பண்ணவே முடியலை. எவ்வளவோ சவுக்கடிகள் பயன்படுத்திட்டாங்க, எத்தனையோ விதவிதமான ஆயுதங்களை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே முதுகுகளை ரிமூவ் பண்ணவே முடியலை. இப்போ கடைசி அந்த வேலைக்கு ஒரு தலைமை அதிகாரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மன்னரை சந்திக்கிறதுக்காக வராரு. வந்தவர் மன்னர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, மன்னா, நீங்கள் சொன்னது போலவே எல்லாரோட முதுகையுமே உரிச்சிட்டோம். இப்போது நீங்கள் அப்புறம் இந்த அரண்மனை வட்டாரத்தில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் முதுகுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம நாட்டில் முதுகு இல்லாத மனிதர்கள் தான் இருக்காங்க, நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மன்னா, அவங்களாம் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, அவங்கள பார்த்தா நீங்கள் பயந்துடுவீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நகரத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப கொந்தளிச்சிடுறாங்க. என்ன பண்ணா, உங்களுக்கு காது தான் இல்லை, எங்களுடைய குறைகளை நீங்கள் என்றைக்குமே கேட்டது கிடையாது, ஆனால் இப்போது தேவையில்லாமல் ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அப்படியே பாஞ்சு வந்து மன்னரை அங்கேயே அடித்து கொண்டுடுறாங்க. இப்போ அடுத்த மன்னர் யார் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு. இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மன்னர் யாரை வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு துறையில் இருந்து கூட மன்னர் ஆகலாம், ஆனால் அவருக்கு காதுகள் இருக்கணும், கண்டிப்பாக என்னுடைய குறைகளை கேட்குறதுக்கு காதுகள் இருக்கிற மன்னர் தான் சரிப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய மகனுக்கு 3 காதுகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு தான் என்னுடைய மகனை நல்லபடியாக வளர்த்து வச்சுருக்கிறேன், நிறைய அறநெறிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், நீங்கள் மட்டும் உத்தரவு கொடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக என்னுடைய மகனை மன்னராக்கிடுவோம், அவன் கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு நிவர்த்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. சரி, அப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட அந்த 3 காதுகள் கொண்ட பையனை அரசனாக நியமிக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த 3 காதுகளும் புகழ்ச்சியை மட்டும்தான் கேட்கும், என்றைக்குமே மக்களோட குறையை கேட்டதே கிடையாது. யார் வந்தாலும் சரி, அந்த மன்னனை புகழ்னா மட்டும்தான் அந்த காதுகள் கேட்கும், மற்றபடி எப்போவுமே அது மூடி தான் இருக்கும். இப்போ மக்களுக்கு மறுபடியும் பெரிய சிக்கலாக போயிடுச்சு. என்னது இது, காது இல்லாத மன்னர் தான் நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்தினார், இப்போது காது இருக்கிற மன்னருமே நம்மளுடைய குறைகளை கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஞானியை சந்தித்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, உங்கள் மன்னருக்கு காது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் உண்மையிலேயே ஒரு மன்னர் அப்படிங்கிறவர் தூக்கத்தில் கூட மக்களோட குறைகளை கேட்குற அளவுக்கு ரொம்ப கூர்மையாக இருக்கணும். மக்கள் சொன்னால் தான் அந்த குறைகளை பற்றி அறியணும்னு கிடையாது, அவர் பார்க்குற அந்த பார்வையிலேயே யாருக்கு என்ன குறை அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நபர் உங்களுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அவர் நல்ல மனிதர், இவங்க நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மன்னர் அமையவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் மக்களெல்லாம் சேர்ந்து அவங்க கஷ்டத்தை அறிஞ்ச ஒரு மனிதரை மன்னராக நியமிக்கிறாங்க. இதுதான் மக்களாட்சிக்கு முதல் புள்ளியாக இருக்குது. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமுமே நிறைய இடங்களில் நிறைய பேர் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் தவறான முடிவுகள் எடுப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய கஷ்டத்தை அறிஞ்சவங்க மட்டும்தான் நம்முடைய கஷ்ட காலங்களில் கூட இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க.
இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.